பாம் அசத்துங்க. லைஃப்ல வெயிட்ட தவிர நான் இன்ட்ரோலாம் கொடுக்குறது இல்லையா? நீ மண்ணு ஃபோட்டோ எல்லாம் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக ஆகுங்க. நான் எந்த வீடியோக்கு நான் இன்ட்ரோ கொடுத்ததே இல்லை, அதனால பண்ணுறதே வீடியோடா. எந்த வீடியோ கொடுத்தது இல்லைன்ற? இல்லை, நான் அந்த வீடியோலாம் பண்ணிட்டு இருந்தேன்ல. எந்த வீடியோ விட்டு பண்ணுமா? இல்லை அந்த மாதிரி தான் எனக்கு தெரியாது. நான் எஜுகேஷன் நீ தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேனே. எஜுகேஷன் டேர்ம்ஸ் பண்ணியிருந்தால அதெல்லாம் இன்ட்ரோல கொடுக்க மாட்டேன்ல, அதனால சரி. அப்படியா? இன்ட்ரோல அதனால தான் உம்புச்சு. இது உண்மை போது இல்லை எல்லாமே உம்போ இல்லைனா மட்டும் உலகத்தில் இருக்கிறவங்களாம் எஜுகேஷன் முடியாது ஆட போகிறாங்களா சொல்லு. சரி இன்ட்ரோ கொடுறா. என்ன கொடுக்குவேன்? என்ன கொடுக்குவேன்? என்னென்னு கொடுக்குவேன்? என்ன? ஹலோ கைஸ், வெல்கம் டு என்ன சேனல்? மினிட் மிஸ்ட்ரி. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உலகத்துல யாரோட ஆங்கிள் பேர் பெருசா அதுன்னு பார்க்க போறோம். உலகத்துல சேனல்ல மாரி இது பண்ணாம ஆமா வரல. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கட் பண்ணி சேனலுக்கு பேர் என்ன முதல்ல? டேய் நீ தான்டா சொல்லணும். நீ எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுட்டு தான் நான் வந்தேன். நீ ஆல்ரெடி ஒரு நேம் சொன்னலடா. என்ன பேர் சொன்னேன்? நீ சும்மா பண்ற ஏதோ ஒன்று சொன்னியடா. சும்மா பண்றோமா? ஃப்ரூட் பஜ்ஜி வச்சிடலாமா? ஃப்ரூட் பஜ்ஜி. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பஜ்ஜி போனோமா? வாங்க பழகலாம். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல? அப்படியா? அந்த மாதிரி இல்லை, இந்த கமல்ஹாசன் இருக்குல்ல, திரிப்போட்டா அமலா, கமல்ஹாசன் அந்த மாதிரி இருக்குல்ல, ஆமா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிச்சு வச்சிருந்தேன். நீ எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருப்ப, கண்டென்ட் தேடி வச்சிருப்ப. நான் வந்தா ஏங்க என்ன பின்னாடியே வச்சு அடிக்கிறேன். வியூவெல்லாம் எடுத்து குத்தியடா. ஏய் ஒரு சேனல் பேரை சொல்றா. சரி உட்காரு. நீ சேனல் பேர் வந்து யோசிக்கணும். ஏய் என்ன எடுக்கிறதே நாத்திகள் ஒரு நாள் வீடியோ டைட்டில் அடிச்ச சேனல் பேர் என்ன? பேசாம சேனல் பேர் என்னன்றதே சேனல் பேர் நினைச்சிடலாம். சேனல் பேர் என்ன? இது இல்லைன்னா நான் நீ சொன்ன போது தான் ஞாபகம் வருது. போன மாதம் இங்கே இந்த டிஎம்கே பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎம்கே ஃபங்க்ஷன் நடந்துச்சான். என்ன பண்ணிட்டானுங்க, கருப்பு சிவப்பு தான் டிஎம்கே கொடி, அதை போய் தலைகள் நட்டு வச்சுட்டானுங்க. சிகப்பு கருப்புன்னு கீழே ஒருத்தன் போட்டுருந்தான், திராவிட பின்னேற்ற கழகம் அப்படின்னு போட்டுருந்தான். திராவிட பின்னேற்ற கழகம் வச்சிடலாம் உங்களுக்கு அதை முடிச்சு விட்டோம் போங்க. டிபிகே டிராவிட பின்னேற்ற கழகம். மேலே சிகப்பு கொடி, கீழே கருப்பு கொடி. சேனலோட லோகோ டிபிகே. என்னடா நம்ம டிவிக்கே எப்படி பேசிட்டு இருக்கு? டிவிக்கேவா? தமிழக வெற்றி. அதுக்கிட்டு சேனல் பேர் தமிழக வெற்றி கழகோட வச்சா விஜய் அண்ணாக்கு கூப்பிட்டு கேட்பாரு, இங்கே அணியெல்லாம் கரெக்டாக இருக்கு. சரி, மாநில வெற்றி கழகம். சீமான பிராட்டிக்கு வந்துருவாரு. என்னோட பேர் வைக்கல இடைஞ்சு. அவரு மாநில வெற்றி கழகம் வச்சிருக்காரு. இல்ல அவர் என்ன கட்சி வச்சு? சைமன் வெற்றி. என்ன கட்சி வச்சிருக்காரு? சீமான்ரா. சீமான் வெற்றி கழகமா? ஒரு கட்சி பேர் இருக்குதுடா. ஐயோ, ஒரு கட்சி பேர் இருந்தது, ஏதோ உழவர் கழகம் நினைக்கிறேன். விவசாயி இல்லடா, ஏதோ வரும்டா. என்டிகேடா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியா? மறந்து போட்டான்டா அவன். யாரு? நான் வேணா மறந்துட்டான். அவன் மறந்துட்டான்டா. அவங்களுக்கு எங்கடா வெளியே வரேன் மக்களே. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சந்தோஷமா உங்க சைடு நான் திரும்பி உட்காரணுமா இல்லை அந்த சைடு திரும்பி உட்காரணுமா? கடைசி வரைக்கும் பின்னாடி இருந்து வீக்கலாம், ஒரு எடிட்டரா இருந்த அப்படியே வாய்க்கிற மறைஞ்சிடலான்னு இருந்தேன். நடிச்சு கட்டினாதான் முதல் வீடியோவே கேமரா உட்காந்துங்க. நல்லா செய்றீங்கடா டேய். சேனல் நேம் சொல்லணும். பலாக்கொட்டை கொட்டை பலாக்கொட்டையில கமல்ஹாசன் முடிஞ்சு வச்சு இன்னத்துல உடைய தாள் பண்ணி வரணுமோ? அதெல்லாம் கட் பண்ணுறோம். நான் ஆடியோ லஞ்ச் இருக்குல்ல, ஃப்ரெண்டாக அப்புறம் ப்ரொமோட் பண்ணுறேன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. ரொம்ப அஃபென்சிவாக பேசுவீங்க. இதுதான் நான் கேட்காம வர மாட்டேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி சரி. ஏன் இவ்வளோ பேட் பாய் இருக்கீங்க? நான் அவரை பற்றி பேசினா இல்லைன்னா அங்கே ஒரு ரூபாய்க்கு எனக்கு எடுங்க. அதில் வந்து எடுங்க கொஞ்சம் விடாம எடுங்க.
அதான் தீண்டாமை அது மாதிரி தீண்டாமை இது பண்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த பூ இருந்துச்சுன்னா சேனல் பேர் வந்து பூன்னு வச்சிடலாம், நல்லா இருந்துச்சுன்னா இயற்கைன்னு வச்சிடலாம். அந்த மனுஷன் இயற்கை அங்கே உட்காந்துருக்கலாம். காலில் வந்து என்ன வைக்கலாம், பூ இருந்துச்சுன்னா ஃப்ரூட் பஜ்ஜின்னு வச்சிடலாம். ஏய் இன்னும் சாய்ஸே இல்லை, நீயே ஒரு சாய்ஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் 2 சாய்ஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வித்தியாசமா வித்தியாசம்னா நான் எதுவுமே சொல்ல, எதுவுமே சொல்ல. காமெடின்னு சொல்ல சிரிப்பேன். காமெடியை திருப்பி போட மடிக்கா சும்மா மடிக்கா. நான் இது சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வீடியோவில், இது திராவிட பின்னேற்ற கழகம்னு சொன்னேன், அப்புறம் ஃப்ரூட் பஜ்ஜின்னு சொன்னேன். அது திராவிட பின்னேற்ற கழகம் சைட் ஸ்டோரி சொன்னேன், நான் ஃப்ரூட் பஜ்ஜிக்கு ஸ்ட்ரைட் ஸ்டோரி நான் சொல்லேன். அது ஏன்னா வந்து போன மாதம் தான் எங்கேயோ கடலில் போய் உட்காந்துருக்கும் போது இது மாதிரி மஞ்சள் கலரில் ஏதோ தட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னும் எதுன்னு கேட்டால் ஏதோ அதுக்கு பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துச்சு. சரி நான் வந்து நானே அதுக்கு ஃப்ரூட் பஜ்ஜின்னு பேர் வச்சுட்டேன். பழம்பொரின்னு நினைக்கிறேன், ஆனால் உண்மையிலே பேர் நினைச்சில்ல. ஏதோ வாழைப்பழத்தை கட் பண்ணி இல்லை பஜ்ஜி மாவு போட்டு சுட்டு வச்சுருந்தாங்க. பழம்பொரி தானே அது பேர்? அப்படியா தெரியலடா, எனக்கு எதுவும் தெரியலப்பா. ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது, நான் சொன்னா என்ன பண்றது? என்ன நானே ஃப்ரூட் பஜ்ஜின்னு பேர் வச்சுட்டேன். அப்படியா? அதான் தலை விழுந்தா பூ விழுந்தா திராவிட பின்னேற்ற கழகம், தலை விழுந்தா ஃப்ரூட் பஜ்ஜின்னு வச்சுருக்கோம். ஏன்னா பூ விழுந்தா ஃப்ரூட் பஜ்ஜி, தலை விழுந்தா திராவிட பின்னேற்ற கழகம்னு வச்சுருக்கோம். பேசாம அந்த சிவாஜி படத்துல வாங்க பழகலாம் அந்த நாய் அதுவும் மொக்கையா. ஓகேவா? பூ விழுந்தா பூதாண்டா, நீ தானே சொன்ன ஃப்ளவர்னு. பூ விழுந்தா ஃப்ரூட் பஜ்ஜி, ஓகே ஃப்ரூட் பஜ்ஜி. தலை விழுந்தா ஏகே திராவிட பின்னேற்ற கழகம். ஓ திராவிட பின்னேற்ற கழகமா? யார் நான் வேற அந்த வார்த்தையை சொல்றேன், நீ ஏன்னா வாங்கடா உனக்கு தெம்பு இருக்கு பாரு. நானே 10 கிலோ 15 கிலோ சுத்திட்டு இருக்கு, என்ன போட்டு அடிச்சா நாங்கடா பண்ணுவேன். நீ என்னமா பண்ற? யார் ஐடியா கொடுத்தா சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு? நானா கொடுத்தேன், நான் அமைதியா ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எங்க உள்ள கேமியா மாதிரி வந்து உட்காந்து கேமியா பண்ண. ஓ நீ தானே கூட்டு வந்து வச்சு சேனல் பேரை சொன்னேன், பேரை சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டேன், சேனல் பேர் சொல்லி கூப்பிட்டு வந்தான். நான் என் மரியாதை பெரிய மனுஷன் 2 பேரை சொல்லிட்டேன். அது இந்த நாய்க்கு சூஸ் பண்ணதுக்கு ஒர்க் இல்லை. சரி நானே டாஸ்க் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் கேட்டு. பூ விழுந்தா ஃப்ரூட் பஜ்ஜி, தலை விழுந்தா திராவிட பின்னேற்ற கழகம். கொண்டே எப்படி? ஐயோ புடுறா. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் உனக்கு? நிறைய கொட்டி கான்ட்ரோவர்சி வர போல ஃப்ரூட் பஜ்ஜி ஓகே தான். இல்ல அப்படியே மாத்தாத அப்படியே. கட்டாச்சு நம்புவாங்களா அவங்க? கைக்கு தெரியல, கொஞ்சம் மேலே ஏத்து. ஏய் மேலே ஏற்றினா கைக்கே வந்துடும். சனி இங்கே கொண்டு வா. கட்டு ஆயிடுச்சு, நம்புவாங்கன்னு தெரியல. 5 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கேன். நான் பாய்ஸ் படத்தில் அந்த பொண்ணு கையில் கை குத்தின்னு கழுவாமல் வச்சிருப்பானே கையை. ஆன் பண்ணி இல்லையாடா? ஆன் பண்ண ஓடின்னு தான் இருக்குது. அங்கே என்ன தடவிட்டு இருக்க? கரெக்டான இதில் வைக்கணும்ல. கை இப்போதான் கப்பு இது வரைக்கும் தெரியுது கை. ஓகே ஓகே. என்ன தெரிந்தா? பூ தெரிந்தா? பூவா? லைட்டாக தெரிகிறது. சரி பூ வந்துச்சு. எப்படி சேனலை ஏமாத்திட்டேன் ஏதோ ஒன்று போட்டு. ஏண்டா ஏண்டா இப்போ பெட்டி வந்தான்னது அதான் அது பேர் என்ன? அதான் நீ சொன்னிய ஃப்ரூட் பஜ்ஜி தான். ஓ ஃப்ரூட் பஜ்ஜி. ஓகே 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 ஃப்ரூட் பஜ்ஜி. அதான் ஆச்சரியமா கேமராவெல்லாம் பிடிச்சி கீழே எடுத்தேன். நல்ல வேலை. இல்லைன்னா நான் என்ன கேமரா பிடிச்சி கீழே இருக்கும். நான் வேற எங்கே போய் மாட்டின்னு மொழிக போகிறேன்னு நினச்சேன். ஏன்டா டிஎம்பி போட்டு அப்படி போய் போறீங்க? ஸ்வீட் ஃபீல் வச்சுக்கணும். தம்பி வேணாம் வேணாம் வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. என்ன ஆஃப் பண்ணிடுவோம். அது ஒரு சுழல்
உள்ளார மாட்டிக்கிட்டு நோக்கி நான் ஏதோ பாட்டுன்னு நினைச்சேன் சொல்லல. சரி நீங்க இந்த போஸ்ட்ல எவ்வளவு நேரம் தான் இருக்க போறீங்க? கேட்கறது அதான் ஆஃப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன தீர்த்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஆமா. சேனல் பேர் வந்து ஃப்ரூட் பஜ்ஜி. ஆனா 2 பேர் சேர்ந்து சொல்லு. 2 பேர் சேர்ந்து குழந்தைக்கு பேர் வைப்பாங்களே. இல்ல கேமரா தூக்கி மடியில வச்சுட்டு ஃப்ரூட் பஜ்ஜி. இல்ல இப்படி கை வை. ஏன் இப்படி கை வை? ஏன் இப்படி கை வச்சுட்டு இங்க பாரு, சேனல் நேம் வந்து ஃப்ரூட் பஜ்ஜி. 2 பேர் மூஞ்சி ரிவீல் பண்றது. நம்மள வச்சு எடிட் பண்ணி காமெடியா போடுறோமோ இல்லையோ, ட்ரோல் மெட்டீரியல் வச்சு சாவடிக்க போறோம் நம்மள. கன்சிஸ்டன்ஸா இருக்கணும் நம்மள ட்ரோல் ஆகும். அதுவும் நீங்க தனியா வந்து எப்பயுமே பின்னே உட்காந்துருக்கேன். இல்ல உள்ளார ஒரு தடவை உள்ளார வந்துட்டீங்கன்னா நோ பெரிய இந்த படம். சரி என்ன அதான் இப்போ என்ன பண்ணலாம்? ஃப்ரூட் பஜ்ஜி. ஃப்ரூட் பஜ்ஜி ஃப்ரூட் பஜ்ஜி ஃப்ரூட் பஜ்ஜி ஃப்ரூட் பஜ்ஜி என்னடா? ஓகே. இல்லை சத்தம் கேட்டுச்சு, ஆஃப் ஆகிடும், அதனால பார்த்தேன். சுகர் வந்தவன் பயிர் வந்தவன் அடியாதுன்ற மாதிரி சத்தம் கேட்டால் ஆஃப் ஆகிற ஃபோனு. அதான் வெயிட்டி ஏழு அது ரூம் இப்போதுமா வேற இதெல்லாம் வச்சு ஏசி தோத்த வரைக்கும் ஆன் பண்ணிக்கலாம்ல. மயிரில் இருக்குது. எக்ஸாஸ்டர் போடுறதுக்கு ரவுண்டை மட்டும் போட்டு வச்சிடணும் எக்ஸாஸ்டரில். சொல்கிறா சேனல் நேம் சூஸ் பண்ணியாச்சு. ஏய் ஃப்ரூட் பஜ்ஜி சொல்கிறா. ஃப்ரூட் பஜ்ஜி. ஃப்ரூட் பஜ்ஜியா பஜ்ஜி தான்டா. பஜ்ஜி தெரியாது. பஜ்ஜி தெரியாது. நான் ஐ மீன் BURG அப்படின்னு நினச்சேன். அப்படின்னா பஜ் அப்படின்னா பர்ஜ்னா என்னன்னே தெரியாது. நீ அதான் சொல்லிட்டு இருக்க. என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்டு பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஊரு காரணா நீ? நானா அவனோட மோசமா இருக்கிற நீ. ஊர் அந்த மாதிரி ஊருப்பா. ஏன் தெரியுமா? நீயும் அதே நான் அந்த ஊர்ல இல்லப்பா, நான் அதுக்கு அந்தாண்ட ஊருக்கு அடுத்த மாவட்டம் மாத்திட்டாங்க. சரி 3 தடவை சொல்றா, முடிச்சு விட்டுடலாம்டா. ஃப்ரூட் பஜ்ஜி ஃப்ரூட் பஜ்ஜி ஃப்ரூட் பஜ்ஜி சாப்பிடுங்க பாருங்க. இது என்ன டேக்லைனா? சாப்பிடு போ. பஜ்ஜியை ப்ரொமோட் பண்றோம்.